பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளுக்கு அனுர செய்து கொடுத்த சத்தியம், சபையில் கடும் அதிர்ச்சி. பல்வலிக்காக வைத்தியசாலை சென்ற இளம்பெண் மர்மமான முறையில் மரணம். கோர விபத்தில் பல்கலைக்கழக மாணவி மரணம். நேபாளத்தில் உச்சக்கட்ட பதற்றம், நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு. யாழில் வாழ்வெட்டு, 10 நாட்களின் பின் சிக்கிய பிரதான சந்தேக நபர். மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். 3 லட்சம் தொட்ட தங்கத்தின் விலை. இனி தொடர்வது விரிவான செய்தி. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தமிழ் டயஸ்போராவிற்கு அளித்த வாக்குறுதிகள் படி அரசாங்கம் செயற்படுவதாக மொட்டுக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டாலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் டயஸ்போராவுக்கும் அளித்த வாக்குறுதிகளை மறக்கவில்லை. முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகேதனவின் கைதும் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளின் படியே இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் இருந்த ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அவர் சிறையில் உள்ளார். உலகின் வேறு எந்த நாடும் அவர்களுக்காக கடமையாற்றும் ராணுவ வீரர்களையும் கடற்படையினரையும் அவமதிப்பதில்லை. அது இங்கு மட்டுமே நடக்கின்றது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து சென்று முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு கூறுகின்றனர். குறித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்திற்கு சென்று தன்னை முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு கட்டாயப்படுத்துகின்றார்கள் என கூறியுள்ளார். இது அனைத்தும் விடுதலை புலிகளின் டயஸ்போராவுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுகிறது என கூறியுள்ளார். மொனராகலை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கணவர் கூறியுள்ளார். மொனராகலை சீரி விஜயபுரத்தை சேர்ந்த சியாமலா மதுசானி என்ற 24 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஒரு குழந்தையின் தாயான தனது மனைவியின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்துமாறு கணவர் நுவன் லக்மின மருத்துவமனை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பல்கலைக்கழக மாணவியொருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 29ஆம் திகதி தனது தந்தையோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மாணவி நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஹம்மாந்தோட்டை பந்தகிரிய பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய நெத்மி பிரபோதா என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பந்தகிரிய பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் செல்லும் வழியில் தந்தையும் மகளும் விபத்துக்குள்ளாகியுள்ளனர். ஆகஸ்ட் 29ஆம் திகதி என் மகள் கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து வீட்டுக்கு வந்ததாகவும் மாலையில் பேருந்து இல்லாததால் அவரை தான் தன் மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றதாகவும் மகள் தலைக்கவசம் அணியவில்லை எனவும் முன்னால் ஒரு முச்சக்கர வண்டி வந்ததாகவும் கூறியுள்ளார். பின்னால் வந்த ஒரு வேன் திடீரென வலதுபுறம் திரும்பி முச்சக்கர வண்டியை கடந்து சென்றது. நாங்கள் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் எங்கள் முன்னால் இருந்த வேனின் வலது பக்கத்தில் மோதியதால் நாங்கள் தூக்கி வீசப்பட்டோம் என்றும் கூறியுள்ளார். எனது வலது காலும் வலது கையும் காயமடைந்தது. எனது மகளின் தலையில் இருந்து ரத்தம் கசிந்திருந்தது. 9 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் 8ஆம் திகதி மகள் உயிரிழந்து விட்டார் என உயிரிழந்த மாணவியின் தந்தை தெரிவித்துள்ளார். தொடரும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு மற்றும் தடை உத்தரவுகளை நேபாள ராணுவம் விதித்துள்ளது. மக்கள் தொடர்பு மற்றும் தகவல் இயக்குநரகம் என்று வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் காத்மாண்டு, போகாரா, புட்வால், பைரஹாவா, பரத்பூர், இட்டாஹரி மற்றும் டமாக் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நேபாள ஜென்சி எனப்படும் தலைமுறையினரின் தொடர் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கலவரமாக வெடித்துள்ளதோடு அந்த நாடு தீப்பற்றி எரிந்து கொண்டுள்ளது. இந்த நிலையில் நேபாளத்தின் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பை நேற்று இரவு 10 மணி முதல் ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் ராணுவத்தால் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு மற்றும் தடை உத்தரவுகள் மாலை 5 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அதன் பிறகு நாளை காலை 6 மணி முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ் வேலனை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் 10 நாட்களின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை நேற்று கைது செய்துள்ளதாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 31ஆம் திகதியன்று வேலனை அராளி சந்திக்கு அண்மையில் காரில் சென்ற ஒருவரை வட்டாரக வாகனத்தில் சென்ற குழு ஒன்று வழிமறித்து வாளால் வெட்டி கடும் காயங்களுக்கு உள்ளாக்கிவிட்டு தப்பி சென்றிருந்தது. கடும் காயமுற்ற நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குறித்த வாழ்வெட்டுடன் தொடர்புடைய குழுவை தேடி காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஊர்காவல்துறை காவல்துறை அதிகாரியான கொன்சாபத்து ஹரிதாஸ் தலைமையிலான அணியினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதே நேரம் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஏனைய நபர்களும் விரைவில் கைது செய்யப்படுவர் என ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
நாட்டில் மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் 2025 ஆண்டின் இறுதி காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது. தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இதன்படி மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. 24 கேரட் தங்கம் கிராம் 38,780 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 3,10,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது.